அப்படி இதுல மிக முக்கியமாக தேசிய அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அரசு கொண்டு வந்ததை மாற்றி ஆதார் அப்படின்னு காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஆதார் அட்டையை முறையாக பயன்படுத்தாமல், எதற்கும் உபயோகப்படாமல், நாய்க்கும் சேருக்கும் பூனைக்கும் ஆதார் அட்டையை கொடுத்து கேலி கூத்து ஆக்கினார். ஆனால் இப்பொழுது ஆதார் என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதை பெருமையாக வைத்துக் கொள்ளும் அளவிற்கு ஆதார் செயல்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரின் மூலமாக இன்னைக்கு நாம அத்தனை கிட்டத்தட்ட 52 கோடி மக்களுடைய வங்கி கணக்குகளை இணைத்ததன் மூலமாக நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதன் மூலமாக இதுவரை 2.7 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்படுறது. யாருக்கிட்ட இருந்து சேமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இடைத்தரகர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த பணம், மோசடி செய்து கொண்டிருந்த பணம் சேமிக்கப்பட்டு மக்களுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீட்டாளர்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க அச்சப்பட்டார்கள். ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி துவங்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 வருடங்கள் அதற்கான அனுமதி பெறுவதற்கு ஆகி கொண்டிருந்தது. இன்னைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு நம்மால இந்த ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்கணும்னு சொன்னா அதிகபட்சம் 8 நாளில் கிளியர், அதாவது அனுமதி கிடைப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கி இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஊழல் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. தொழில்நுட்பத்தை சரியாக முறையாக பயன்படுத்தாதது. உதாரணத்துக்கு 2G, ஆனா இன்னைக்கு நம்ம 6G லெவலுக்கு வந்துட்டோம். சமீபத்தில் 5G பார்த்தோம். சென்னை IITயில தான் நம்முடைய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் முதன்முறையாக அதை சென்னை IITயில சோதிச்சு பார்த்து இன்னைக்கு வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு. அதுல முதல் போன் பேசினது நானு. அந்த மாதிரி சென்னையில இங்க நாம அந்த 5G தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக நாம கொண்டு வந்திருக்கிறோம். அதே இது ஒட்டுமொத்த அமைப்பையே, ஊழல் அமைப்பையே மாற்றி அமைப்போம் என்று நாம் சொன்னோம். அதை நாம் சாதித்து காண்பித்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.